அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பெயர் ரமேஷ். நான் எனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு உள்ளூரிலேயே ஒரு மோட்டார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறேன். எனது வீடும் எனது அத்தையின் வீடும் பக்கத்தில்தான் உள்ளது. அத்தைக்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது. அத்தையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வயதோ 40. நான் 12ஆம் வகுப்பு முழுவாண்டு தேர்வு முடித்துவிட்டு தேர்வு முடிவிற்காக காத்து கொண்டிருந்த நான் அந்நாட்களில் எனது அத்தை வீட்டில்தான் தினமும் தூங்குவேன். ஒரு நாள் மாமா தனது நிலம் வாங்குவது சம்பந்தமாக சொந்த ஊருக்கு சென்று விட்டார். அன்றிரவு வழக்கம்போல் தூங்குவதற்காக அத்தை வீட்டிற்கு சென்றேன். நான் போவதற்குள் அத்தை கதவை தாழ்பால் போடாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் வீட்டிற்குள் சென்று அத்தை சேலை கட்டிக்கொண்டு ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்திருந்தாள். பின் நான் வீட்டு கதவை உள் தாப்பால் போட்டுவிட்டு பின் விளக்குகளை அணைத்துவிட்டு அப்படியே விடி பல்பை போட்டுவிட்டு எனது படுக்கையை விரித்து படுத்துக்கொண்டே அத்தையை நினைத்து சிறிது நேரம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதன்படி செய்ய ஆரம்பித்தேன். நான் அத்தையை எழுப்பி அத்தையிடம், அத்தை, எனக்கு சேலை கட்டிவிடுறீங்களா என்று ஆசையாக கேட்டேன். அதற்கு அத்தை சிரித்து கொண்டே, சரி ப்ரோலில், என்னோட சேலை இருக்கு, எடுத்துட்டு வா, கட்டிவிடுறேன் என்றாள். நானும் அதன்படி மின் விளக்கை ஆன் பண்ணிட்டு ப்ரோலை திறந்து அத்தையின் பச்சை கலர் சேலை எடுத்துக்கொண்டு அத்தை முன் போட்டுவிட்டு எனது சட்டை டவுசரை மற்றும் ஜட்டியை கழட்டிவிட்டு அத்தை முன் நின்றேன். என்னை நிர்வாணமாக பார்த்ததும் அத்தை கட்டிலில் அமர்ந்து படியே அங்கும் இங்கும் அசைந்தாள். அதை பார்த்ததும் நான் அத்தைக்கும் ஆசை வந்துவிட்டது என்று புரிந்து கொண்டேன். பின் அத்தை தனது முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகையுடன் தனது கைப்பட எனக்கு பச்சை கலர் சிலுக்கு சேலையை கட்ட ஆரம்பித்தாள். அவள் எனக்கு சேலையை சுத்தி சுத்தி கட்டும்போது அவள் என்னை பார்த்து லேசாக சிரித்தாள். பின் என்னை நடு வீட்டில் நாற்காலியில் அமர வைத்து எனக்கு பவுடர் போட்டு பொட்டு வைத்து காதுதோடு கொலுசு மற்றும் வளையல்களை மாட்டிவிட்டு பின் கண்ணாடி முன் என்னை நிறுத்தி என் பெண்ணழகை ரசிக்க வைத்தாள். கண்ணாடியில் என்னை நான் பார்த்தவுடன் எனக்கே என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. பின் என்னை நான் ஒரு பெண்ணாகவே உணர ஆரம்பித்தேன். பின் அத்தை என்னிடம், சரி, அப்படியே பெண் கோலத்திலேயே சிறிது நேரம் வீட்டை சுற்றி பார்த்து வா என்றாள். நானும் அதன்படி வீட்டை சுற்றி நடந்து பார்த்து என் பெண்மை அழகை ரசித்து கொண்டே இன்பத்தில் திளைத்தேன். பின் நான் பெண் வேடத்தில் இருந்ததால் கட்டிலில் அமர்ந்திருந்த அத்தை என்னை ரமேஷ்னி என அழைத்தாள். நானும், என்ன அத்தை, சொல்லுங்க என்றேன். எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா என்றாள். நானும் கிச்சனுக்கு சென்று 2 காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். இருவரும் காப்பி குடித்து முடித்த பின் டம்ளரை ஓரம் வைத்த பின் அத்தை தனது முந்தானையை என் முன் முழுவதுமாக விலக்கியபடியும் என்னை பார்த்து புன்னகையுடன் நின்றாள். பின் என்னிடம் வெட்கத்துடன், நான் உனக்கு எனது முந்தானையை விரித்து என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டேன், என்ன பண்ணணுமோ பண்ணிகோ என்றாள். நான் வேகமாக அவள் அருகில் சென்று என்னோட விளையாட்டை ஆரம்பித்தேன். அவளும் என்னோடு சந்தோஷமாக இருந்தால், உங்க மாமா இதுக்கு சரிபட்டு வரமாட்டார் என்று கூறிக்கொண்டே என் பென்சிலை ஆட்டினாள். பிறகு நான் அவளை ஒரு 3 முறை சந்தோஷப்படுத்தினேன். என்னிடம் அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள். முடிவில் எனக்கு தண்ணீர் வர மாறி இருந்தது. அதை அவள் முழுவதும் குடித்துவிட்டு ரொம்ப சூப்பர் என்று சொல்லி இருவரும் அப்படியே கட்டிலில் படுத்துவிட்டோம். காலையில் மாமாவிடமிருந்து போன் வந்தது. இங்கு வேலை ஒன்றும் முடியவில்லை, நான் வர ஒரு 4 நாள் ஆகும், நீ துணைக்கு ரமேஷை நைட் படுக்க வைத்துக்கோ என்று சொல்ல அத்தைக்கு ரொம்ப ஆனந்தம். சரி என்று ஃபோன் வைத்துவிட்டு, எங்கள் வீட்டில் அத்தை வந்து அவர் வர 4 நாள் ஆகுமா, நான் ரமேஷை துணைக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்ல அவங்களும் சரி என்று சொல்லு நாங்கள் சந்தோஷமாக அத்தை வீட்டுக்கு சென்றோம். அந்த 4 நாட்களும் அத்தை எனக்கு சேலை கட்டிவிட்டு என்னை சந்தோஷப்படுத்தினாள். நானும் அவளுடன் நன்றாக விளையாண்டு அவளை சந்தோஷப்படுத்தினேன். பிறகு நான் எப்போ எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போ எல்லாம் அத்தை வீட்டுக்கு போய் அவளுடன் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து விட்டது. இருந்தாலும் நான் என் அத்தையுடன் மறைமுகமாக உறவு வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்றி.